Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான டாபிக் அட்ரஸ் பண்ண போறோம். என்னதுன்னா ஃபியர் அண்ட் செல்ஃப் டவுட். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ படிக்கலான்னு வந்திருப்பீங்க, ஓகேவா? ஒரு 1-2 டைம் ஃபெயில் ஆகிருப்பீங்க. அப்படி இல்லைனா இப்போ தான் ஃபஸ்ட் டைமே எக்ஸாம் கொடுக்கலான்னு இருப்பீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பயம் வரும் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை குறைஞ்சிரும். அடடா என்னடா இது, நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டான டிசிஷன் தான் லைஃப்பில் எடுத்தோமா, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கான கோர்ஸா, ஸோ வந்து பார்த்தோன்னா எப்படி புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்ட கணக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா பெரிய கோர்ஸ் நமக்கு தகுதிக்கு மீறின கோர்ஸ் எடுத்துட்டோமா, நம்ம நிறையா தான் படிக்கிறோம், இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக மார்க் வர மாட்டேங்குது, அப்புறம் இந்த கோர்ஸ் நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வந்து பார்த்தோன்னா 1000 டவுட் வந்து ஓடின்னு இருக்கும். செல்ஃப் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், ஓகேவா? எனக்கும் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி இருந்தது. என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்கூலில் டாப்பரு, நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் படித்தாலும் எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக தான் நான் போயிட்டு இந்த கோர்ஸை முடித்தேன் அப்படின்னு இல்லை. எப்போ எக்ஸாம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் செல்ஃப் டவுட் வரும். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளால் முடிக்க முடியாதுனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேராச்சும் பரவாயில்ல காலேஜ் முடிச்சுட்டு வருவீங்க, அப்படி இல்லைன்னா கரஸில் வந்து ஏதாச்சும் பிகாம் டிகிரி போடுவீங்க. பட் என் கையில் எதுவுமே இல்லை, ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு ஆர்வ கோளாறுல நான் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து சிஏ படிக்க வந்தேன். கரஸில் கூட எதுவும் போடல. சரி அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதுன்னா அதுதான் எனக்கு இன்னுமே கொஞ்சம் பயத்தை உண்டாக்குச்சு. என்னதுன்னா சம்டைம்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணாட்டினா என் கையில் எந்த டிகிரியும் இல்லையா, 12th மட்டும் தானே இருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் லைஃப் இருக்குமா இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும், நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி செல்ஃப் டவுட் வந்து பார்த்தோன்னா ஒரு தப்பான விஷயம் இல்லை கண்ணா, ஓகேவா? செல்ஃப் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் இல்லை. அப்பப்போ நீங்கள் பண்ணுறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கணும், நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் செல்ஃப் டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். அதாவது செல்ஃப் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி செல்ஃப் டவுட்டு. அதாவது ஒரே நிமிஷம். ஹெல்த்தி செல்ஃப் டவுட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் கரெக்டான டைரக்ஷனில் போக மாட்டோம், ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போக மாட்டோம். அப்போ நீ பண்ணுற விஷயத்தை நீ வந்து கொஸ்டின் கேட்கணும். நீ பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் படணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வெறும் கிளாஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன், எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. நான் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் எழுதவே முடியல. அப்போ நீ வந்து டவுட் படணும், என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறேன்னா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நீ ஒரு ஃபீட்பேக் கேட்குற, ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வந்து பார்த்தோன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு உனக்கு அந்த இடத்துல செல்ஃப் டவுட் வந்ததுன்னா அது ஹெல்த்தி செல்ஃப் டவுட்டு. நீ அந்த மாதிரி செல்ஃப் டவுட்னால ஒரு ஃபீட்பேக்கை கேட்டு நீ என்ன பண்ணுற, ஒரு ஆக்ஷன் எடுக்கிற. இல்லைவா நான் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் கிளாஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், அது வந்து பார்த்தோன்னா தப்பான அப்ரோச்சு, நான் என்ன பண்ணணும் அந்த அப்ரோச்சை மாற்றிட்டு இப்போ நிறைய வந்து நான் எழுதி பார்க்கணும், நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டவுட்டு உன்னோட ஆக்ஷனுக்கு உதவுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி செல்ஃப் டவுட். ஹெல்த்தி செல்ஃப் டவுட் எப்பயுமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நான் ஏதாச்சும் வந்து நிறைய கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா என்னையே கொஸ்டின் கேட்டுப்பேன். நீ என்னதான் சிஏவாக இருந்தாலும் பசங்களுக்கு நீ வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு 100% கிளாரிட்டி இருக்கா? 80% கிளாரிட்டி இருந்ததுன்னா பரவாயில்ல, நீ மறுபடியும் எடுத்து உட்காந்து எடுத்து நீ போட்டு பாரு, உனக்கு எப்போ 100% கிளாரிட்டி இருக்கோ நீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பசங்களுக்கு முன்னாடி போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்ன செல்ஃப் டவுட் பட்டுக்கிட்டு நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன். அந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாகணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்து அட்ரஸ் பண்ண போகிறோன்னா அன்ஹெல்தி செல்ஃப் டவுட். அது என்ன சார் அன்ஹெல்தி செல்ஃப் டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த செல்ஃப் டவுட்னால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இன்ஃபேக்ட் உங்களோட ப்ராக்ரஸ், உங்களோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் தடைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஃப் ஐ எம் ராங், நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த டிசிஷன் தப்பான டிசிஷனா, நான் வந்து தெரியாமல் செய்யக்குள்ளார வந்துட்டேனா, இந்த மாதிரி செல்ஃப் டவுட்னால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா? நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டால் ஓகே, என்னடா அது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக தான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் போட்டு பார்த்தோமா, அந்த மாதிரி செல்ஃப் டவுட்னால உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பீங்க. இதுவே நான் வந்து பார்த்தோன்னா தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு வந்து பார்த்தோன்னா சிஏ முடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா,
வாட் இஃப் ஐ ஃபெயில், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் கொஷின் வருதுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி செல்ஃப் டவுட். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் தான் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆக்ஷனை எடுக்காமல் இருப்பீங்க. பிகாஸ் உங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அன்ஹெல்தி செல்ஃப் டவுட்டை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதாவது சிஏ ப்ரிப்பரேஷன் ஒரு 4 வருஷம் வந்து பண்ணேன்னா அந்த 4 வருஷமும் நான் இந்த ஒரு 5 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டே இருந்தேன். எப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் டவுட் வருதோ நான் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது நீங்கள் நிறைய நல்ல இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தாட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தப்பான விஷயத்தை எதுவுமே உங்கள் மைண்டுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. எஸ்பெஷலி டியூரிங் அந்த எக்ஸாம் டைம். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆர்டிகல் ஷிப் பண்ணுறீங்கன்னா கூட ஃபைன். அப்படி இல்லைனா எக்ஸாமுக்கு ஒரு 4-5 மாதம் இருக்குதுன்னா கூட ஃபைன். பட் என்னன்னா இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் டவுட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா தப்பான விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறத தடுக்கணும். அது எப்படி சார் தடுக்கிறது, நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இல்லைன்னா நிறையா எப்படி சொல்கிறது ரொம்ப இந்த கோர்ஸ் பற்றின நாலேஜ் இல்லாதவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, நிறைய தப்பான விஷயத்த சொல்லுவாங்க. அதனால் நமக்கு நிறைய செல்ஃப் டவுட் வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு டைம் 2 டைம் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எங்கேயும் போகாதீங்க. இந்த சென்ஸ் இப்போ ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் போகாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. என்னடா நீ ஃபெயில் ஆகிட்டே இருக்க, நீ எப்போ வேலைக்கு போக போகிற, நீ வேறு ஏதாச்சும் கோர்ஸை ட்ரை பண்ணுறது, பேங்க் எக்ஸாம் எழுதுறது, நீ வந்து சிஏ ரொம்ப கஷ்டமான கோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எதுதான் நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்புட்டெல்லாம் நீங்கள் உங்கள் மண்டைக்கு கொடுக்கும்போது அவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வந்து அந்த ஒரு மேட்டர் சொல்லிட்டு போனாலும் நீங்கள் ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதே யோசிச்சுட்டே இருப்பீங்க, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல். ஸோ தட் மீன்ஸ் கிளியராக என்ன பண்ணணும், தப்பான விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு எக்ஸாமுக்கு நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டேன், நான் நிறைய வெளியே போக மாட்டேன். ஓகேவா? நான் என் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம்குள்ளார நான் மட்டும்தான் இருப்பேனே தவிர ஈவன் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸே நம்மளோட செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசத்தை அவாய்ட் பண்ணணும். பட் என்னன்னா எனக்கு இல்லைக்கு எங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மெசேஜ் பண்ணுறப்ப நான் வந்து கேட்குறேன், சார் எங்கள் அம்மா அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா இது படிக்காமல் நீ வேறு ஏதாச்சும் படி, நீ வந்து 2 டைம் ஃபெயில் ஆகிட்ட, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டேன், இதுதான் உன்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட நீங்கள் இருந்து தனிமைப்படுத்திக்கணும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சான்ஸ் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் கூட போய் தங்கி படிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் சினரியோ தான். 95% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ட்ரேஞ்சர்ஸு அவங்களெல்லாம் மீட் பண்ணுறது, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட இருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தோன்னா தப்பான இன்புட்ஸாக வரும். நமக்கு கரெக்டாக கைடன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம சர்க்கிளில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டுக்கு கரெக்டான இன்புட்டு, கரெக்டான தாட்டை மட்டும் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மைண்டு வந்து திங்க் பண்ணணும். செகண்ட் ஒன்று இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் டவுட் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் கூட பேசுங்க. ஆனால் உங்களோட வாய்ஸை நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகேவா? அதாவது டாக் டு யுவர் செல்ஃப் பட் டோன்ட் லிசன் டு யுவர் செல்ஃப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு அந்த மாதிரி டைமில் நிறைய தப்பான விஷயங்கள் தான் சொல்லும், நிறைய பொய்யான விஷயங்கள் தான் சொல்லும். ஐயோ உன்னால் முடியாதுடா, நீ இந்த அட்டெம்ப்டை ஸ்கிப் பண்ணிக்கோ, அடுத்த அட்டெம்ப்டில் நல்லா படிச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா நீ வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தப்பான அட்வைஸாக நம்ம மனசே அப்படி இல்லைன்னா நம்ம மைண்டு நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் லிசன் பண்ணாதீங்க. நீங்கள் இன்கேஸ் அதாவது இன்ரிட்டன் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? இல்லைடா நீ எதுக்கு வந்த, உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் தானே உள்ளார வந்த, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்கிற,
நீ உன்னோட 200% எஃபர்ட் கொடு. உன் கையில் என்ன இருக்குதோ அதை மட்டும் நீ வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணு. உன்னோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நினச்சி நீ வந்து பார்த்தோன்னா வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாசிட்டிவாக உங்ககிட்ட பேசுங்க. ஆனால் உங்களோட மைண்டு சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. ஓகேவா? டாக் டு யுவர் செல்ஃப், டோன்ட் லிசன் டு யுவர் செல்ஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒஸ்ட்டான விஷயம் இல்லை. ஓகேவா? நான் அடிக்கடி வந்து கேட்டுப்பேன், வாட் இஸ் த ஒஸ்ட் தட் கேன் ஹேப்பன்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் பயம் வருதுன்னா வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, என்ன ஆகிட போகுது, மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபெயில் ஆகும். மேக்ஸிமம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் 2 வாரம் வந்து பார்த்தோன்னா டிசப்பாயின்மெண்ட்டில் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா ஒன்றா கேலி கிண்டல் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நமக்கும் வந்து பார்த்தோன்னா பெருசாக ஃபீலிங்ஸ்லாம் குறைஞ்சிரும். அகைன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஓகேவா? என்னடா பெருசாக நடந்துட போகுது, இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுனால வந்து பார்த்தோன்னா எனக்கு இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒஸ்ட்டு நைட் மேர் என்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். உங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கணும் என்னதுன்னா, வாட் இஸ் த ஒஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். அடடா, நம்ம பயப்படுறது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வந்து திரும்ப செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும், இந்த எக்ஸாம் நெருங்கும் போது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் எடுத்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து போட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நமக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சரி இந்த கான்செப்ட் தெரியுதானே நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம மைண்டில் எந்த ஆன்சரும் வரலை, என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா ஆன்சரும் வரல, 5 பாயிண்டில் 2 பாயிண்ட் மட்டும் தான் தெரியுது, மீதி 3 பாயிண்ட் என்னால் ஞாபகப்படுத்த முடியல. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயம் வந்துடும். என்னடா இது ஈஸியான இந்த கொஷினே நம்மளால் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியலையே, எக்ஸாமுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் இத்தனை சாப்டர் எப்படி வந்து பார்த்தோன்னா என்னால் வந்து பார்த்தோன்னா ரீகலெக்ட் பண்ண முடியும், நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டான கேஸில் தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா கான்ஃபிடன்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அது என்ன சார் கான்ஃபிடன்ஸ் பேங்க் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் இது வரைக்கும் போட்ட எஃபர்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்டுக்கு இது வரைக்கும் நான் என்னெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்கேன், ஒரு 60 மணி நேரம் வந்து கிளாஸ் பார்த்துருக்கேன், இத்தனை மார்க் டெஸ்ட் பேப்பர் நான் கிளியர் பண்ணிருக்கேன், இத்தனை நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டைம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டையும் வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரஃப் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க. ப்ளஸ் நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ரீசனும் எழுதி வைங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன்னா நான் சொந்த வீடு கட்டணும், என் பேரண்ட்ஸ் நான் வந்து பார்த்தோன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இந்த கோர்ஸுக்கு வந்தேன், இது வரைக்கும் நான் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சிங்கன்னா எப்போலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் டவுட் வருது, நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும்போது இந்த கான்ஃபிடன்ஸ் பேங்கை பார்க்கும்போது இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா இவ்வளோ லெவல் கடந்து வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கோமே, நீ வந்து பார்த்தோன்னா மனம் தளராத. அஃப்கோர்ஸ் நம்ம பிரெயின் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபிஷ் மெமரி தான். நம்ம பிரெயினுக்கு எப்பவுமே கோல்டு ஃபிஷ் மெமரி தான். நீ என்ன தான் பெரிய கொம்பனாக இருந்தாலும் உன் பிரெயினை அடிக்கடி மறந்துடும். அது ரொம்ப நார்மலான விஷயம் தான். தட் டசன்ட் மீன் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. ஓகேவா? நீ ப்ரிப்பரேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் அப்பப்போ மறக்கிறதுலாம் வந்து சகஜம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ண எஃபர்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்லை நீ நல்லா தான் வந்து பார்த்தோன்னா எஃபர்ட் போட்டிருக்க, இதே எஃபர்ட்டை மறுபடியும் போட்டுக்கினே போய் எக்ஸாம் வரைக்கும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வா, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுப்பேன். அதில் என்ன இருக்கும், நான் எதுக்காக இந்த கோர்ஸ் எடுத்தேன், நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு விரும்பினேன், நான் வந்து இது வரைக்கும் என்னென்னலாம் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டவுட் வர டைமில் பார்க்கும்போது ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் மைண்ட் செட்டு. அதாவது நோ மேட்டர் வாட், அந்த நோ மேட்டர் வாட் மைண்ட் செட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் எக்ஸாம் டைமில் புதுசாக கொஷின் கேட்டுப்பீங்க. நீங்களே நம்ம ஒரு குரூப் எழுதலாமா இல்லை 2 குரூப் எழுதலாமா, நம்ம மே அட்டெம்ப்ட் எழுதலாமா செப்டம்பர் அட்டெம்ப்ட் எழுதலாமா, நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதாவது குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்குது, நம்ம 3 பேப்பரையும் படித்து எழுதலாமா, இல்லை 1-2 பேப்பருக்கு எக்ஸம்ஷன் ட்ரை பண்ணிட்டு இன்னொரு பேப்பர் அப்புறமா எழுதலாமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டவுட்டில் நீங்கள் கொஷின் கேட்டுப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரியணும்னா நான் ஒரு ரூல் சொல்கிறேன். எந்த ஒரு டிசிஷன்
ஷார்ட் டேர்மில் உனக்கு வலியை கொடுக்குமோ, ஷார்ட் டேர்மில் கஷ்டமாக இருக்கும், ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தோன்னா நிறைய பெயின் கொடுக்கும், அந்த மாதிரி டிசிஷன் தான் லாங் டேர்மில் கரெக்டான டிசிஷன். சார் நான் வந்து குரூப் 1 எழுதணுமா இல்லை 2 குரூப்பும் சேர்த்து எழுதணுமா? நீ 2 குரூப்புக்கும் சேர்த்து படி. சார் நான் வந்து மே அட்டெம்ப்ட் எழுதலாமா செப்டம்பர் அட்டெம்ப்ட் எழுதலாமா? மே அட்டெம்ப்ட் எழுது, மங்குன்னு படி. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 3 பேப்பரும் படிக்கணுமா இல்லைனா வந்து பார்த்தோன்னா 2 பேப்பர் இல்லை 1 பேப்பருக்கு எக்ஸம்ஷன் ட்ரை பண்ணுவா, 3 பேப்பரும் படி. ஓகேவா? சார் ஆனால் எனக்கு டைம் இல்லையே, நோ மேட்டர் வாட். சார் நான் ஒழுங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணலையே, நோ மேட்டர் வாட். நான் என்ன தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா தடங்கள் இருந்தாலும், என்ன தான் நடந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் ஜுரமாக ஃபீல் ஆகுது சார், ஜுரம் அடிக்குது, தலைவலிக்குது, எக்ஸாமுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, நான் வேணால் அடுத்த அட்டெம்ப்ட் எழுதலாமா? பரவாயில்ல, எக்ஸாமே சரி ஜுரமே வந்தாலும் பரவாயில்ல, ஐசியூ வார்ட்லேயே அட்மிட் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாச்சு நான் வந்து பார்த்தோன்னா இதை முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட் வளர்த்துக்கணும். ஓகேவா? என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஃபியர் இருக்குன்னு, பரவாயில்ல பார்த்துப்போம் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நோ மேட்டர் வாட். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் டைமில். ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்மில் பெயின்ஃபுல் பார்த்து எடுங்க. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எது கஷ்டமாக இருக்கோ அந்த பார்த்து எடுங்க. என்ன தான் நடுவில் தடங்கள் வந்தாலும், என்ன தான் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாட்டினாலும் நீங்கள் அந்த பார்த்து தான் எடுத்தாகணும். அந்த ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் வளர்த்தாகணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்டை நான் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து பார்த்தோன்னா எனக்குள்ளாரே நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன். எப்போலாம் எனக்கு வந்து செல்ஃப் டவுட் வருது, ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான நெகட்டிவிட்டியும் உள்ளார அலோவ் பண்ண மாட்டேன் என் மைண்டுக்குள்ளார. செகண்டு, அந்த மாதிரி டைமில் நான் எனக்குள்ளார பேசிப்பேன், ஆனால் என் வாய்ஸை நான் கேட்டுக்க மாட்டேன். ஓகேவா? தேர்டு, என்ன தாண்டா நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒஸ்ட்டு கேஸ் சினரியோவை டிஃபைன் பண்ணுறேன். அதை டிஃபைன் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும், நீ ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறது அவ்வளோ ஒஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன்று, கான்ஃபிடன்ஸ் பேங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சுப்பேன். ஃபிஃப்த் ஒன், நோ மேட்டர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார சொல்லிப்பேன், நீ என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து இந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு வர, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல நீ போய் எழுதிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளார சொல்லிப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஃபியர் அண்ட் செல்ஃப் டவுட் வந்துச்சுன்னா இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.